கொண்டக்கடலை சாதம் பண்ண போறோம். 75 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு 5 விசில் குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதையும் தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் அரை கப் அளவுக்கு நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயம், இது கூட கறிவேப்பிலை. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போக வதக்கிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சாதத்துல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், கொண்டக்கடலையிலையும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்ச 1 கப் கொண்டக்கடலையை இதுல சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவை, அரைச்ச விழுத சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போக வதங்கட்டும். சேர்த்த தேங்காய் கலவை சிம்லயே 2 நிமிஷமா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. 2 கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட வடிச்ச சாதம் சிம்லயே வச்சு இந்த சாதம் சூடு ஏறுற வரையும் மெதுவா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நான் சோனா மசூரி அரிசிய உதிரா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி எந்த அரிசினாலும் வடிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் சூடு ஏறிடுச்சு, நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண மல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இந்த சாதம் பிரியாணி டேஸ்ட்லயே சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்தியான டேஸ்டான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் மாங்காய் துவையல் பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்க்கிறேன். அரை கப் அளவுக்கு கட் பண்ண மாங்காய், அரை கப் தேங்காய் துருவல், 7-8 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். இத தண்ணி சேர்க்காம லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த துவையல் வதக்காம அரைச்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.